பிப்ரவரி 14 அன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா இந்து இயக்கங்களுக்கும் என்ன வேலைன்னா, தாலி எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் கட்ட வைக்கணும். நீங்க உண்மையான காதலர்கள் தானா? அப்படிங்கிற அந்த ஒரு சென்சார்ஷிப்ப யார் நடத்துறாங்கன்னா, இந்து இயக்கங்கள் தான் நடத்துறாங்க. அந்த காதலுக்கு எதிர்ப்பாளர்கள்னாலே அவங்க கையில வந்து ஒரு காவி கொடி இருக்கும். நெத்தியில ஒரு நாமம் இருக்கும். பாரத் மாதா கி ஜெய்ங்கிற ஒரு கோஷம் இருக்கும் அப்படின்னு சொல்றவங்களுக்காக இந்த காணொளி. காதல் அப்படிங்கிறது ஹிந்துத்துவாவுக்கும், இந்து மதத்திற்கும் எதிரானதா அப்படின்னு பார்த்தா கிடையாது. நம்மளுடைய காவியங்களா இருக்கட்டும், இல்ல நம்மளுடைய புராணங்களா இருக்கட்டும், இது எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, இறைவனுக்கும், இறைவிக்கும் இடையில் நடைபெறுகின்ற காதல் வந்து எல்லா பக்தர்கள்னாலயும், எல்லா இந்து மதத்தை சார்ந்த பக்த கோடிகள் எல்லாத்துக்குமே இது ஒரு புனிதமா கருதப்படுது. இந்த ஆண்டாள் காதலாக இருக்கலாம், அல்லது மீனாட்சியினுடைய காதலாக இருக்கலாம், அல்லது கண்ணன் செய்த காதல்களாக இருக்கலாம், ராதாவுக்கும் கண்ணனுக்கும் இடையில் நடைபெற்ற அந்த ஒரு தெய்வ காதல்களாக இருக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, காதல்ங்கிற ஒரு விஷயத்த புனிதப்படுத்துவது தான் இந்த தர்மத்தின் ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்கையாக இருந்து வந்திருக்கிறது. இந்த பூலோகத்துல இந்து மதத்தை தவிர மற்ற எல்லா மதங்களும் இந்த காதல் என்பதை புறக்கணிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருந்திருக்குது. நீங்க கிறிஸ்துவம் சார்ந்த நாடுகள்லையும், இஸ்லாம் சார்ந்த நாடுகள்லையும் பார்த்தீங்கன்னா, காதல்னாலே என்னன்னா, காதல்னு நடந்துட்டா வெட்டி கொன்றணும். ஆனா இங்க அப்படி கிடையாது. நம்மளே ராணியோட கையில மாலையை கொடுக்கிறோம். ராணி யார தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்கள தான் கல்யாணம் பண்றோம். அந்த சுயம்வரம் தான் அந்த பெண்ணினுடைய டெசிஷன் தான் இங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டெசிஷனா இருந்திருக்கு. காதலுக்கு யாருமே எதிரானவர்கள் கிடையாது. நீங்க எந்த இயக்கத்துல அதிகமா கலப்பு திருமணங்கள் நடந்திருக்குன்னா, அது வந்து இந்து இயக்கங்கள்ல தான் நெறைய நடந்திருக்கு. அப்புறம் ஏன் நம்ம வேலண்டைன்ஸ் டேவ எதிர்க்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காதல் அப்படின்ற அந்த உணர்வ மதம் மாற்றக்கூடாது. நீங்க ஏற்கனவே எங்க நாட்டினுடைய நாட்காட்டிய நீங்க மதம் மாத்திட்டீங்க. மாத்துனீங்களா இல்லையா? ஜனவரி, பிப்ரவரி மாத்திட்டீங்க. புத்தாண்ட மதம் மாத்திட்டீங்க. எங்களுக்குன்னு ஒரு புத்தாண்டு இருந்துச்சு. அந்த புத்தாண்ட ஏதோ ஒரு மதத்தினருடைய புத்தாண்ட இந்த நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா மதத்தினரும் கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். புத்தாண்ட மதம் மாத்தியாச்சு. இந்த காதல்ங்கிற உணர்வையும் சேர்த்தி மதம் மாத்தணும் அப்படிங்கிறது வந்து இத நாங்க ஒத்துக்க மாட்டோம். நீங்க ரொம்ப சாதாரணமா பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமைய வந்து விடுமுறையா நம்ம வந்து கடைபிடிக்கிறோம். இதுவே வந்து ஒரு பெரிய ஒரு மதமாற்றம் தான். நம்முடைய நாட்காட்டியில நடந்த பெரிய மதமாற்றம் தான். கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தேசங்கள்ல கூட ஞாயிற்றுக்கிழமை விடுதலைங்கிறது இன்னைக்கு எங்கேயுமே நடக்கிறது கிடையாது. ஆனா வெள்ளைக்காரன் இந்த நாட்டை விட்டு போய் கிட்டத்தட்ட 50, 60, 75 ஆண்டுகள் ஆயிருச்சு. இந்த 75 ஆண்டுகள் கழிச்சும் சர்ச்சுக்கு போற மாரி தன்னுடைய வார விடுமுறைய செலவழிக்கிற மாரி தான் நம்ம ஞாயிற்றுக்கிழமையை வச்சிருக்கிறோம். அந்த வரிசையில இந்த காதல்ங்கிற உணர்வையும் வேலண்டைன் டே அப்படிங்கிற ஒரு போர்வையில கொண்டு வந்து அதற்கும் சர்ச்சுக்கும் சம்பந்தப்படுத்துவதை போன்று ஒரு விஷயம் அந்த காதல்ங்கிற உணர்வை மதம் மாற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம கைவிடணும் அப்படிங்கிறது தான் இந்து இயக்கங்களுடைய கோரிக்கை. நாங்க போய் எல்லா காதலர்களையும் அடிக்கிறோம். நாங்க போய் எல்லா காதலர்களையும் தாலி கட்ட வைக்கிறோம். இல்ல காதலர் தினத்தன்னைக்கு கழுதைக்கும் நாய்க்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். இது எல்லாமே எல்லா இந்து இயக்கங்களும் நடத்துறது. ஆனா இது எல்லா இந்து இயக்கங்களும் பண்றது கிடையாது. வேற எங்கேயோ நடந்த ஒரு சில விஷயங்கள்ல நீங்க மொத்த இந்து இயக்கங்கள் மேல தூக்கி போடுறீங்க. இப்போ ஏதோ ஒரு இஸ்லாமியர் அவர் போய் குண்டு வச்சுட்டாரு. அதுக்காக எல்லா இஸ்லாமியர்களும் அப்படியாங்கிற கேள்வி எழுப்பப்படுகிறது அல்லவா? ஆனா ஏதோ ஒரு இடத்துல ஒரு நடந்த ஒரு விஷயத்துக்காக யாரோ ஒருத்தவங்க போய் காதலர் தினத்தன்று தாலி கட்ட வச்சாங்கங்கிறதுக்காக மொத்த பிஜேபி ஆர்எஸ்எஸும் அப்படிதான், நரேந்திர மோடியே அப்படிதான், இவங்க எல்லாரும் காதலர்களுக்கு எதிரானவங்கன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு நம்மளுடைய மினிஸ்ட்ரியில அது சென்ட்ரல் மினிஸ்ட்ரியா இருக்கலாம், இல்ல இங்க இருக்கக்கூடிய பெரும் பிஜேபி தலைவர்களா இருக்கலாம், எல்லாரும் கலப்பு திருமணத்துல இருந்தவங்க தானே. நம்ம வானதி ஸ்ரீனிவாசன் அக்காவா இருக்கலாம், இல்ல அங்க நிர்மலா சீதாராமனா இருக்கலாம், ஜெயசங்கரா இருக்கலாம், இவங்க எல்லாருமே கலப்பு திருமணத்துல இருந்தவங்க தான். ஏன் எங்க கட்சியில ஏன் நானே கலப்பு திருமணம் தான். இந்த கலப்பு திருமணம்ங்கிறது ஜாதியை ஒழிக்கணுங்கிறதுக்காக பண்றது கிடையாது. கலப்பு திருமணம்ங்கிறது ரொம்ப இயற்கையா நடக்கணும். ஜாதிங்கிறது வந்து காதலுக்கு எதிரானது அப்படிங்கிற ஒரு பின்பத்தை இங்க மாற்றக்கூடிய தேவை நிறைய இருக்குது. இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு பொண்ணு லவ் பண்ணுது. போயி அவங்க வீட்ல சொன்னாங்கன்னு மனம் மாறிருச்சுன்னா, அதுக்கு உடனே காரணம் நீங்க வந்து ஜாதி மேல வைக்கக்கூடாது. அதுக்கு காரணம் அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு உன்னை விட அதோடைய ஜாதி முக்கியம்னு முடிவெடுத்து போகுதுன்னா, அது ஜாதி மேல இருக்கக்கூடிய தப்பு கிடையாது. அந்த பொண்ண மறுபடியும் நீ லவ் பண்ணணும், அந்த பொண்ணுக்காக நீ தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைக்கிறீல்ல, அது உன்னுடைய மனநோயே தவிர, இந்த இந்து மதத்தினுடைய நோய் கிடையாது. இந்த இந்து மதத்தின் மீது இருக்கக்கூடிய தவறு கிடையாது. உனக்கு அந்த பொண்ணு பிடிக்கலன்னு போயிட்டாளா, தேவையில்லைன்னு போயிட்டு நீ அடுத்த ஒரு காதலோ, இல்ல அடுத்த ஒரு அரவணைப்போ தேடி நீ போய்க்க உனக்கு தேவைன்னா,
அந்த பொண்ணு போயிட்டா அதுக்கு ஜாதி தான் காரணம், எனக்கு நீ பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிற அதுக்கு ஜாதி தான் காரணம். முதல்ல சமமா ஒரு அலுவலகத்திலேயோ இல்ல பொது கிணற்றுலையோ இல்ல கோவில்கள்லையோ இல்ல பொது இடங்கள்லையோ ஜாதியை ஒழிக்கணும்னு சொன்னா நான் ஓ ஆளு. நீ எனக்கு பொண்ணு தர மாட்டேங்கிற அதனால ஜாதியை ஒழிக்கணும்னா இது ரொம்ப கேவலமா இருக்கு அப்படிங்கிறத தவிர இது வேற எதுவுமே இல்லை. ஜாதியை ஒழிக்கணும்னா உடனே உன் பொண்ணு கொடுன்னு சொல்றது வந்து அது தவறான ஒரு விஷயம். ஒரு ஆணிற்கும் ஒரு பெண்ணிற்கும் நடைபெறக்கூடிய அந்த காதலோ திருமணமோ அது அந்த 2 பேர்த்த சார்ந்தது. அதுல ஜாதிய காரணம் காமிச்சோ அதுல குடும்பத்தை காரணம் காமிச்சோ 2 பேர் பிரியறாங்கன்னா அதுவும் அந்த 2 பேர்த்த சார்ந்தது தானே தவிர அது ஒரு மதத்தினோட தொடர்பு படுத்தி கொள்றது அது தப்பு. ஸோ காதல்ங்கிறது செய்யலாம், ஆனால் அது அவர்களுடைய உரிமை. ஒரு 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 மனிதனாகவோ இல்லது ஒரு பெண்ணாகவோ ஒரு ஆணாகவோ பிறந்து விட்டால் காதல் என்பது அவர்களுடைய அடிப்படை உரிமை. அதில் இடையூறு ஏற்படுத்துவதற்கோ இடையில் நுழைவதற்கோ எந்த ஒரு அரசாங்கத்திற்கோ சித்தாந்தத்திற்கோ எந்தவித அதிகாரமும் இல்லை என்பதே உண்மை. ஆனால் இந்த காதலை பிப்ரவரி 14க்குள் புகுத்தி அதற்கு ஒரு பாதிரியின் பெயர் வைத்து இந்த செயின்ட் வேலண்டைன்னு சொல்றாங்க. ஆக்சுவலி அது கள்ளக்காதல். இவங்க எதெல்லாம் காதலின் அடையாளங்களா சொல்றாங்களோ அது வந்து தாஜ்மஹாலா இருக்கலாம் இல்ல செயின்ட் வேலண்டைனா இருக்கலாம், எல்லாமே கள்ளக்காதலாவே இருந்திருக்கு. இந்த கள்ளக்காதலை நார்மலைஸ் பண்றாங்க. எப்படி வந்து திராவிடர் கழகத்தினர் மேலாடை இல்லாம பெண்கள் வந்து வீதிக்குள்ளார போகணும், பெண்கள் வந்து புகைக்கிறதோ சாராயம் குடிக்கிறதோ எந்தவித பிரச்சனையும் இல்லை, எப்படி வந்து ஓரின சேர்க்கையாளர்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து நார்மலைஸ் பண்றாங்களோ அதே மாதிரி வேலண்டைன்ஸ் டேவையும் அந்த ஒரு காதல்ங்கிற உணர்வுக்கு அந்த ஒரு நாளுக்குள்ளார அடைக்கிறதும் அந்த ஒரு மதத்துக்குள்ளார அடைப்பதற்கு எப்போதுமே இந்திய இயக்கங்கள் எதிர்ப்பு தான். காதல் வாழ்க, ஆனால் காதல் என்ற உணர்வை மதம் மாற்றுவதற்கு நாங்கள் எப்போதும் ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்பதே இந்திய இயக்கங்களின் கருத்து.